வெல்கம் டு பிஜே எஜுகேஷன். டிஎன்பிஎஸ்சி பிஇஓ எக்ஸாமுக்கான மேத்தமெட்டிக்கல் ஆப்டிடியூட் கிளாஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டி பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். பேங்க்லேருந்து நம்ம ஏதாவது ஒரு அமௌண்ட்டு லோனாக வாங்கினோன்னா அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. ஸோ எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் என்னென்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட ஃபார்முலா I is equal to PNR by 100. P-னா principal, அதாவது அசல், N-னா number of years, R-னா rate, வட்டி வீதம்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் rate. இப்போ சம்ஸு பார்க்கலாம். சம்ஸு பார்க்கும்போது கிளியராக இருக்கும். Find the simple interest on rupees 25,000 at 8% per annum for 3 years. இப்போ சப்போஸ் 25,000 ருபீஸுக்கு ஒரு லோன் வாங்கியிருக்காங்க. அது எவ்வளோ ரேட்டில்? 8% ரேட்டில், ஒரு வருஷத்துக்கு 8% ரேட்டில் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ 3 இயர்ஸ்க்கு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பிரின்சிபல் அசல் அமௌண்ட் எவ்வளோ? 25,000. அதோட ரேட் எவ்வளோ? 8%. ஒரு வருஷத்துக்கு 8%. இங்கே எத்தனை வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்க? 3 வருஷத்துக்குன்னு கொடுத்துருக்காங்க. அதனால் n is equal to 3 years. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணோன்னா PNR by 100. PNR by 100. Pயோட வேல்யூ எவ்வளோ? 25,000. n வந்து 3 years. R ரேட் எவ்வளோ? 8%. அதனால் 8 by 100. ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோன்னா இந்த 2 ஜீரோவும் கீழே இருக்க 2 ஜீரோவும் இந்த மேலே இருக்க 2 ஜீரோவும் கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிடுச்சுன்னா 25 into 3 into 8 வரும். ஸோ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணோன்னா நம்மளுக்கு லாஸ்ட்டாக கிடைக்கூடாது எவ்வளோ? 6,000 ருபீஸ். எவ்வளோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்குது? 6,000. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். குமரவேல் has paid simple interest on a certain sum for 2 years at 10% per annum in rupees 750. சம் என்னன்னு கேட்குறாங்க. அதாவது குமரவேல் ஏதோ லோன் வாங்கியிருக்காங்க. எவ்வளோ வட்டி வீதத்துக்கு? 10% வட்டி வீதத்துக்கு. ஒரு வருஷத்துக்கு 10%. ஸோ 2 வருஷம் ஆயிருக்கு. எவ்வளோ கட்டியிருக்காங்க? 750 கட்டுறாங்க. அப்போது பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 750, 2 வருஷத்துக்கு 10% ரேட் வீதத்தில் கட்டும்போது 750 ரூபாய் கட்டியிருக்காங்க. அப்போது அதோட பிரின்சிபல் அமௌண்ட் என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, வட்டி வீதம் எவ்வளோ? 10%. எத்தனை வருஷம் ஆயிருக்கு? 2 வருஷம் ஆயிருக்கு. எவ்வளோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கட்டியிருக்காங்க? 750. P தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ P into 2 into 10 by 100. P மட்டும் இங்கே வச்சுட்டு மற்றதெல்லாம் அப்படி கொண்டு போகிறோம். அப்படி கொண்டு போகும்போது இந்த ஜீரோவும் இந்த ஜீரோவும் கேன்சல் ஆகிடும். ஸோ கேன்சல் ஆகிடுச்சுன்னா அடுத்தது 750 into ஸோ இந்த ஜீரோவும் கேன்சல் ஆகிடும். இப்படி கேன்சல் ஆகிடுச்சுன்னா இதுவும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா 5 இருக்கும். ஸோ 750 into 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 3,750 ருபீஸ். ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ? 3,750 ருபீஸ். தேர்ட் ஒன் பார்க்கலாம். In what time will rupees 5,600 amount to rupees 6,720 at 6% per annum? வருஷத்துக்கு 6% ரேட் இருக்கும் போது 5,600 ருபீஸ் எத்தனை வருஷத்தில் 6,720 கன்வெர்ட் ஆகும்னு கேட்குறாங்க. பார்க்கலாம். அசல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5,600 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. வட்டி வீதம் R எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 6%. ஒரு வருஷத்துக்கு 6%. இப்போ அமௌண்ட் எவ்வளோ வந்திருக்கு? 6,720 வந்திருக்கு. மொத்த தொகையோட ஃபார்முலா என்ன? மொத்த தொகை இஸ் ஈக்குவல் டு அசல் ப்ளஸ் தனி வட்டி. அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. மொத்த தொகை எவ்வளோ கொடுத்துருந்தாங்க? 6,720. அசல் பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க? 5,600. இப்போ நம்ம ஐ தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, ஐ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இது இந்த பக்கம் கொண்டு போயிட்டோன்னா மைனஸில் வந்துடும். ஸோ சப்ராக்ட் பண்ணால் எவ்வளோ வருது? 1,120.
20 வருது. ஓகே. இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்? n தான் வேணும். ஸோ n வேணும்னா நம்ம என்ன பண்ணலாம்? இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா இருக்கு இல்லையா? அதில் சப்ஸ்டியூட் பண்ணி என்னோட வேல்யூ என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகே. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணதை எடுத்துகிட்டு வந்து இந்த ஃபார்முலாவில் இங்கே எழுதிக்கலாமா? ஸோ பின்னா பிரின்சிபல் அமௌண்ட்டா? அதை எழுதிக்கிறோம். என்ன தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ n அப்படியே இருக்கட்டும். ரேட் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க? 6% கொடுத்துருந்தாங்க. ஓகே. டிவைடட் பை 100. ஸோ n மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு ரிமைனிங் எல்லாம் அங்கே கொண்டு போனோம்னா 100 மல்டிப்ளிகேஷனில் மேலே போயிடும். ஸோ இந்த 5600 இன்டூ 6 வந்து கீழே டிவிஷனில் வந்துடும். இப்போ கீழே இருக்க இந்த 2 ஜீரோவும் மேலே இருக்க 2 ஜீரோவும் கேன்சல் அவுட் பண்ணோம்னா ரிமைனிங் 1120 பை 56 இன்டூ 6 இருக்கும். ஸோ அகெயின் வந்து இது என்ன பண்ணுறோம்? 2 டைம்ஸு கட் பண்ணுறோம். அப்படி கட் பண்ணும்போது 560 பை 56 இன்டூ 3 இருக்கும். அகெயின் இதையும் கட் பண்ணால் மேலே 10 இருக்கும். ஸோ 10 பை 3 இருக்குது. இதை வந்து நம்ம மிக்சட் ரேஷியோவில் கன்வெர்ட் பண்ணோம்னா ஸோ 3 1/3ன்னு காட்டலாம். அடுத்தது 4th ஒன் பார்க்கலாம். A principal becomes rupees 10,050 at the rate of 10% in 5 years. Find the principalனு கொடுத்துருக்காங்க. ஒரு அசல் அமௌண்ட் இருக்குது. அந்த அமௌண்ட் பார்த்தோன்னா 10,050 மாறுது. எப்போ? 5 வருஷத்தில். எவ்வளோ ரேட்டில்? 10% ரேட்டில் வந்து மாறி இருக்கு. ஓகே. அப்போது அந்த பிரின்சிபல் அமௌண்ட் என்னன்னு கேட்குறாங்க. ஓகே. அமௌண்ட் எவ்வளோ? 10,050. எத்தனை வருஷத்தில்? 5 வருஷத்தில். ரேட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 10%. பிரின்சிபல் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஓகே. ஃபார்முலா எடுத்துகிட்டு வந்து எழுதிக்கலாம். I is equal to PNR by 100. இங்கே நம்மளுக்கு வந்து அமௌண்ட் ஃபார்முலா என்ன? A is equal to P plus I. A அப்படியே இருக்கட்டும். ஸோ A is equal to P plus I இருக்கு இல்லையா? இந்த I இருக்க வேண்டிய இடத்துல இந்த ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். அப்போ PNR by 100 இருக்கும். இது ரெண்டுத்துலேயும் காமனாக P இருக்குது. அதை வெளியே எடுத்துக்கிட்டோன்னா 1 plus NR by 100 ஆகிடுது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? n வேல்யூவும் R வேல்யூவும் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். n வேல்யூ என்ன? 5 years. R என்ன? 10%. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் என்னாச்சு? 10 5 is 50 ஆச்சு. 50 by 100. ஸோ 50யும் 100ம் டிவைட் பண்ணால் 1/2 ஆகிடும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 3/2. ஸோ நம்ம பிரின்சிபல் அமௌண்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோம்? இந்த 2 அந்த பக்கம் கொண்டு போகிறோம். 3யை கீழே கொண்டு வரோம். அப்படி கொண்டு வரும்போது இதை வந்து டிவைட் பண்ணோன்னா லாஸ்ட்டில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது 3,350 இருக்குது. அப்புறம் அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 6,700 தான் பிரின்சிபல் அமௌண்ட் கிடச்சிருக்கு.